ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாய்ச்சரன் ஹிந்தி சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக் நியூ சிலபஸ் புக்கில் உள்ள 9th லெசனோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அமெரிக்காவை சேர்ந்த மார்ட்டின் கூப்பர் செல்ஃபோனை கண்டுபிடித்தாருங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டை படிக்கலாம். आजकल गांव-गांव तक टेलीफोन या सेल फोन पहुंच गए हैं. आजकल தற்காலத்தில் गांव-गांव तक கிராமங்களிலெல்லாம் டெலிஃபோன் या செல்ஃபோன் पहुंच गए हैं. தொலைபேசி அல்லது செல்போன்கள் சென்றடைந்திருக்கின்றன. इसके प्रयोग से समय, श्रम, शक्ति तथा धन की बचत होती है. इसके प्रयोग से இதனை பயன்படுத்துவதனால் சமை நேரம், ஸ்ரம் உழைப்பு, சக்தி ஆற்றல், तथा धन की बचत होती है மேலும் பணம் சேமிப்பாகிறது. हम घर पर बैठे बैठे ही देश विदेश के मित्रों तथा परिचितों से बात कर लेते हैं. हम நாம் घर पर बैठे बैठे ही வீட்டில் அமர்ந்தவாறே தேஷ் விதேஷிக்கே மித்ரோம் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாடுகளிலோ உள்ள நண்பர்களிடம் ததா மேலும் பரிச்சித்தோன்சே அறிமுகமானவர்களிடம் பாத் கர் லேத்தே ஹைம் பேசிக்கொள்கிறோம். व्यापारियों के लिए तो यह एक वरदान ही है. व्यापारियों के लिए तो வணிகர்களுக்கோ யகு இது அதாவது இந்த தொலைபேசியானது ஏக் வர்தான் ஹி ஹை ஒரு வரப்பிரசாதம்தான். संचार के अन्य साधनों में रेडियो, टेलीविज़न, टेलीप्रिंटर, टेलैक्स, फैक्स आदि प्रमुख हैं. संचार के தொலைத்தொடர்பினுடைய அந்நிய சாதனோ மேம் பிற கருவிகளில் ரேடியோ வானொலி, டெலிவிஷன் டிவி அதாவது தொலைக்காட்சி, டெலிபிரிண்டர், டெலாக்ஸ், ஃபைக்ஸ் இவை எல்லாமே இந்த டெலிபிரிண்டர், டெலக்ஸு, ஃபைக்ஸ் இது மூணுமே தொலைநகல் வகையை சார்ந்தது. ஆதி முதலியவைகள் प्रमुख हैं முக்கியமானவைகளாகும். आज हम व्हाट्सएप तक आ गए हैं. आज हम இன்று நாம் व्हाट्सएप तक आ गए हैं வாட்ஸ்அப் வரையில் வந்துவிட்டோம். இப்போ नेक्स्ट पैरा टेलीविज़न को दूरदर्शन के नाम से जाना जाता है. टेलीविज़न को टीवी, दूरदर्शन के नाम से தொலைக்காட்சி என்ற பெயரால் जाना जाता है அறியப்படுகிறது. इसका आविष्कार J.L. बैर्ड ने किया था. इसका இதனை J.L. बैर्ड ने J.L. बैर्ड அப்படிங்கிறவர் आविष्कार किया था அதாவது கண்டுபிடித்தார். भारत में यह 15 सितंबर 1959 को प्रारंभ हुआ था. भारत में பாரதத்தில் அதாவது இந்தியாவில் யஹ் இது அதாவது இந்த தொலைக்காட்சியானது 15 சிதம்பர் 15th செப்டம்பர் 1959 को 1959ஆம் ஆண்டு பிராரம்ப ஹுவாத்தா ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இந்தியாவில் செப்டம்பர் 15 1959ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. धीरे धीरे इसका विस्तार होता चला जा रहा है. धीरे धीरे மெல்ல மெல்ல इसका विस्तार होता चला जा रहा है இது வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. पेज नंबर 99 टेलीविज़न पर मनोरंजक कार्यक्रम के साथ साथ समाचार भी आते हैं. टेलीविज़न पर தொலைக்காட்சியில்
मनोरंजक कार्यक्रम के साथ साथ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுடன் கூடவே समाचार भी आते हैं செய்திகளும் வருகின்றன அதாவது நியூஸும் வருகின்றன रेडियो पर समाचार तो केवल सुने ही जाते हैं पर टेलीविज़न पर இங்கே டெலிவிஷன் அப்படின்னு இருக்குது இது எழுத்துப்பிழை இந்த கால் கிடையாது टेलीविज़न पर सचित्र समाचार देखे जा सकते हैं रेडियो पर வானொலியில் समाचार तो செய்திகளோ கேவல் சுனே ஹி ஜாத்தே ஹேம் கேட்க மட்டுமே படுகிறது பர் ஆனால் டெலிவிஷன் பர் தொலைக்காட்சியில் சச்சித்திர சமாச்சார் தேக்கே ஜா சக்தே ஹேம் காட்சிகளுடன் கூடிய செய்திகளை பார்க்க முடியும் दूरदर्शन के कार्यक्रम शहरों के साथ गांवों में भी बहुत रुचि के साथ देखे जाते हैं दूरदर्शन के कार्यक्रम தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஷஹரோं के साथ நகரத்துடன் கூடவே गांवों में भी கிராமங்களிலும் கூட बहुत रुचि के साथ देखे जाते हैं மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கப்படுகின்றன पर लास्ट पैरा अब तो फैक्स के द्वारा टंकित संदेश भेजा जा सकता है अब तो இப்பொழுதோ ஃபைக்ஸ் கே துவாரா ஃபேக்ஸின் மூலமாக டங்கித் சந்தேஷ் தட்டச்சு செய்திகளை அதாவது டைப் செய்த செய்திகளை भेजा जा सकता है அனுப்ப முடியும் अंतरिक्ष में उपग्रह की स्थापना से संचार के क्षेत्र में क्रांति सी आ गई है और नित्य नए साधन विकसित हो रहे हैं अंतरिक्ष में विनवेलिயில் அதாவது வான்வெளியில் ஸ்பேஸில் உபகிரக की स्थापना से செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் சஞ்சார் கே क्षेत्र में தகவல் தொடர்பு துறையில் கிராந்தி சி ஆகயி ஹை புரட்சியே வந்திருக்கின்றது அவர் மேலும் நித்திய நாள்தோறும் நயே சாதன் விகசித்து ஹோ ரஹே ஹேம் புதிய கருவிகள் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றன संचार के साधनों ने हमारा काम बहुत आसान कर दिया है और दुनिया हमको बहुत छोटा बना दिया है संचार के साधनों ने தகவல் தொடர்பு கருவிகளானது ஹமாரா காம் நம்முடைய வேலையை பகுத்து ஆசான் கர்தியாக மிகவும் எளிமையாக்கி இருக்கிறது அவர் மேலும் துனியா உலகை ஹம்கோ நமக்கு பகுத்து சோட்டா பனாதியாக மிகவும் சிறியதாக ஆக்கியிருக்கிறது ஓகே வியூவர்ஸ் நம்ம இது வரைக்கும் பிராத்மி நியூ சிலபஸ் புக்கில் உள்ள 9th லெசனுடைய செகண்ட் பார்ட்டை பார்த்து முடித்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்